உச்சநீதிமன்றம் தற்போது திரையரங்கு உரிமையாளர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. திரையரங்கு வரக்கூடியவர்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும், அதே நேரத்தில் குளிர்பானம் கொண்டு வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு திரையரங்களுக்கு உரிமை உள்ளது என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நேரான சித்ரா விவரம் என்ன? திரையரங்கு உரிமையாளர்கள் தொடர்பான வழக்கினுடைய விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் திரையரங்கிற்குள் வெளி உணவுகள் மற்றும் குளிர்பானங்களை எடுத்துச் செல்வதற்கான அனுமதி வழங்க வேண்டும். அதற்கான உத்தரவானது பிறப்பித்து ஜம்மு காஷ்மீர் மாநில உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவினை வெளியிட்டிருந்தது. அதற்கு எதிராக மேல்முறையீட்டு மனுக்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த மனுக்கள் மீதான ஒரு உத்தரவை தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக வெளியிலிருந்து உணவு மற்றும் பானங்களை திரையரங்கிற்குள் எடுத்து செல்வதை கட்டுப்படுத்துவதற்கு முழு உரிமையும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு உண்டு என்ற ஒரு தீர்ப்பினை உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக திரைப்படம் பார்க்க செல்பவர்கள் திரையரங்கினுடைய விதிகளை கடைபிடிக்க வேண்டும். இது வணிக ரீதியிலான ஒரு முடிவு என்பதை உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அங்கு திரைப்படம் பார்க்க செல்பவருக்கு தேவையான குடிநீர் வசதியையும் கழிப்பிட வசதிகளையும் திரையரங்கு உரிமையாளர்கள் செய்து தர வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அதில் உச்சநீதிமன்றமானது தெளிவுபடுத்தியிருக்கிறது. அது தவிர அங்கே திரையரங்குக்குள் விற்கப்படும் உணவுப் பொருட்களுடைய விலைகள் என்பது அதிகமாக இருப்பதாக கருதினால் அதனை உண்ணாமல் இருப்பதற்கான ஒரு சாய்ஸ் என்பது திரைப்படம் பார்க்க செல்பவர்களுக்கு உள்ளது என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் கூறியிருக்கிறது. இது தவிர குழந்தைகளுக்கு உணவு எடுத்துச் செல்வதற்கான எந்த ஒரு தடையும் இதுவரை பிறப்பிக்கப்படவில்லை. அதற்கான நெறிமுறைகள் ஏற்கனவே திரையரங்கு உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த விதிகளின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் திரையரங்கம் என்பது ஒரு தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியாக கருதப்பட வேண்டும். அது வணிக ரீதியிலான ஒரு கட்டிடமாகத்தான் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படை விதிகள் என்பது அவை அனைத்திற்கும் பொருந்தும் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீருடைய உயர்நீதிமன்றம் வெளியே இருந்து உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதற்கான ஒரு உத்தரவினை பிறப்பித்தது அதனுடைய அதிகாரத்தை மீறிய செயல் என்ற ஒரு எச்சரிக்கை கண்டனத்தையும் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றமான தற்பொழுது இந்த விவகாரத்தில் தெரிவித்திருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத் தற்போது முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். விவரங்களோடு நிகழார் நம்முடைய கடலூர் செய்தியாளர் பிரேம். விவரம் என்ன? தேவப்பிரியன், கடலூர் அதிமுகவின் முன்னாள் தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் எம்.சி. சம்பத். அவரிடம் உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர் உறவினரான குமார். இவருக்கும் எம்.சி. சம்பத்திற்கும் சில கருத்து வேறுபாடுகள் சொத்து சம்பந்தமாகவும் பணம் வாங்கல் கொடுக்கல் சம்பந்தமாகவும் கருத்து வேறுபாடு இருந்த நிலையில் அவரை எம்.சி. சம்பத் தூண்டுதலின் பேரில் எம்.சி. சம்பத் அவர்களின் அண்ணன் தங்கமணி, அதிமுக நிர்வாகி ராஜேந்திரன், பழனி ஆகியோர் நேற்றைய தினம் அவரது மாமனார் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத் மற்றும் அவரது அண்ணன் தங்கமணி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் மீது பண்ருட்டி காவல் நிலையத்தில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் தற்போது அதிமுகவினர் காலையிலிருந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த பொய் வழக்கு ரத்து செய்ய வேண்டும் கூறிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் இன்று தொழில்துறை முன்னாள் அமைச்சருமான அதிமுகவின் கடலூர் வடக்கு மாவட்டத்தில் எம்.சி. சம்பத் கடலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி வழக்கு பதிவு செய்திருக்கிறார். இதில் குடும்ப பிரச்சனை காரணமாக நேற்று என் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக உடனடியாக இந்த முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று தற்போது இந்த மாவட்ட நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரியிருக்கிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம். அண்ணாமலை வந்த பிறகுதான் பெண்களுக்கு